ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆனி மாத தேய்பிறை பஞ்சமி. வாராகிக்கு இந்த ஒரு மாலையை சாற்றினால் போதும், எல்லா கஷ்டங்களும் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன மாலை சாத்தணும், வாராகி அன்னையினுடைய வழிபாடு எப்படி செய்யணும், திதி நேரம் என்ன, என்ன தீபம் ஏத்தணும், பணம் சேர்வதற்கும் கடன் தீர்வதற்கும் ஒரு எளிய பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாளைய தினம் நம்மளுக்கு ஆனி மாத தேய்பிறை பஞ்சமி. அமாவாசை முடிந்து வரக்கூடிய பஞ்சமி வளர்பிறை பஞ்சமியாகவும், பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பஞ்சமியை தேய்பிறை பஞ்சமியாக நாம வழிபாடு செய்வோம். பொதுவாகவே தேய்பிறை பஞ்சமி அன்று மிகச் சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க. அப்படி தேய்பிறை பஞ்சமி அன்று வாராகி அன்னைக்கு விரதம் இருந்து யார் ஒருவர் அவளை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் நினைத்ததை நினைத்தபடியே கொடுப்பவள் வாராகி அன்னை. இன்றைய சூழ்நிலைகள்ல கலியுக தெய்வமாக விளங்கக்கூடியவள் அன்னை வாராகி அன்னை. அவளை நாம வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். அதிலேயும் நாளைய தினத்தில் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நம்மளுக்கு புதன்வார பஞ்சமியாக வருகிறது. புதன்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடிய இந்த பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த பஞ்சமியை நாம தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இப்போ முதல்ல திதி நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். திதி நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு 1:26 இருந்து நாளை இரவு 11:11 வரைக்கும் நம்மளுக்கு இந்த பஞ்சமி திதியானது இருக்குது. ஆக புதன்கிழமை முழுமையாக நம்மளுக்கு பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருக்குது. நீங்க வேலைக்கு போறீங்க, எங்களால மாலை நேரங்களில் வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க காலையிலேயே கூட பிரம்ம முகூர்த்த நேரத்துல கூட நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம். ஏன்னா இரவு 1:26 நம்மளுக்கு பஞ்சமி திதி அப்படிங்கிறது துவங்கிறது. அதனால நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் வாராகியம்மனுடைய வழிபாடை செய்யலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில வழிபாடு, நெய்வேத்தியங்கள், பரிகாரங்கள் அனைத்தையுமே செய்யுங்கள். நிச்சயம் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். இத ஒரு கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க. நாம இந்த வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். உங்க வீட்டில் வாராகியனுடைய படம் இருக்குது அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணி அதை 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப விக்கிரகம் இருக்குது அப்படின்னா குறைந்தது 5 பொருட்களை கொண்டாவது அபிஷேகம் செய்து நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல விளக்கு வச்சுதான் நாங்க வழிபாடு செய்யறோம் அப்படின்னா விளக்கை நீங்க நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. சிகப்பு நிற மலர்கள், வாசனை நிறைந்த மலர்களால் வாராகி அன்னையை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. வாசனை நிறைந்த மலர்கள்ல மல்லிகை பூவையும், சிகப்பு நிற மலர்கள்ல செம்பருத்தி மலர்கள் சூடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதை வச்சு நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதுளம்பழத்தை நல்ல முத்துக்களை உதிர்த்து அதில் தேன் கலந்து வைப்பது அப்படிங்கிறது வாராகி அன்னைக்கு உகந்த ஒரு நெய்வேத்திய பொருளாகும். அது இல்லை அப்படிங்கிறவங்க கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை நீங்க நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாராகி அன்னைக்கு நாம சாத்த வேண்டிய முக்கியமான ஒரு மாலை, இத நீங்க ஏதாவது மாதத்தில் வரக்கூடிய ஒரு தேய்பிறை பஞ்சமி அன்றாவது வாராகி அன்னைக்கு நீங்க இந்த மாலையை சாத்தி வழிபாடு செய்யும் போது நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த வாரத்துல நாங்க செய்ய முடியாதுமா, மாதவிடாய் காலத்துல இருக்கிறோங்கிறவங்க வரக்கூடிய பஞ்சமி திதிகள்ல நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்து கொள்ளலாம். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாட்களையும் நம்ம வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம். என்ன மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரலி மஞ்சள் மாலை.
விரலி மஞ்சள் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினா கூட உங்களுக்கு போதுமானது. உங்கள் வீட்டில் வாராகி அன்னையினுடைய விக்கிரகம் வச்சுருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த விரலி மஞ்சள் மாலை நீங்கள் சாத்துவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. வாராகி அன்னையினுடைய பரிபூரண அருள், முழுமையான அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் பரவாயில்ல, எந்த அளவுக்கு இருக்குதோ ஒற்றை படை எண்ணிக்கையில் நீங்கள் கட்டிக்கோங்க. 21, 51 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் இந்த விரலி மஞ்சளை வந்து மாலையாக கட்டி வாராகி அன்னைக்கு சாத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்மளுடைய கஷ்டங்கள், வறுமைகள், தரித்திர நிலைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த மாலையை சாத்தி வாராகி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதற்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது வந்து கடன் தீர்வதற்கும் பணம் பெருகுவதற்கும் உண்டான ஒரு பரிகாரம் தாங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முக்கியமாக ஒரு தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றணும். வாராகி அன்னைக்கு சாத்தக்கூடிய ஒரு மாலை விரலி மஞ்சள் மாலை. சாத்தக்கூடிய தீபம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றக்கூடிய தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த பஞ்சமி திதி வருகிறது. அதனால் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு மேலே வந்து பச்சை பயிர், ஏன்னா புதன் பகவானுக்கு பிடித்த நிறமும் பச்சை, பிடித்த தானியங்களும் பச்சை பயிர் தான். ஆக அந்த பச்சை பயிரை வந்து ஒரு 100 கிராம் வாங்கினா கூட போதுமானது. அதை வந்து பூஜைக்கு உண்டான தட்டில் பரப்பிட்டு அதற்கு மேலே 5 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த 5 காம்பையும் நீக்கிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையில். அதற்கு மேலே 5 முக விளக்கு, இப்போ அகல் விளக்கே இருக்குது, அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை குத்து விளக்கு வைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். இல்லைன்னா 5 அகல் விளக்கு, ஒவ்வொரு வெற்றிலை மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு இலுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தையும் நீங்கள் வாராகி அன்னைக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். இந்த தீபத்தையும் ஏற்றி வச்சுக்கோங்க. அதற்கு பக்கத்தில் 5 ரூபாய் நாணயம், ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வாராகி அண்ணனுடைய போற்றிகள் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம். அச்சதை அரிசியால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். இந்த மாதிரி நாம் அர்ச்சனை செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு வாராகி அண்ணனுடைய காயத்ரி மந்திரம், பீஜ மந்திரம் இதெல்லாம் தெரிந்தது அப்படின்னா 27 முறை சொல்லி வாராகி அண்ணக்கிட்ட உங்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பச்சை பயிரை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த பச்சை பயிரை பசுமாட்டிற்கு தானமாக கொடுங்கள். இப்போ நாளைய தினம் இரவு நேரத்தில் தான் நாம் இந்த வழிபாடை செய்வோம். 8 to 9 அப்படிங்கிற நேரத்தில் நாம் செய்யணும். நான் ஒவ்வொரு பதிவிலையும் வாராகி அன்னையினுடைய வழிபாட்டுக்கு நேரம் சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். 8 to 9 அப்படிங்கிற நேரம் ரொம்பவே மிகவும் ஒரு புனிதமான ஒரு அற்புதமான நேரம்னே சொல்லலாம். ஒவ்வொரு கிழமைகளுக்கும் அந்த 8 to 9, புதன்கிழமை புதன் ஓரை அந்த 8 to 9 அப்படிங்கிற டைமில் தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை 8 to 9, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை 8 to 9. ஆக இந்த ஹோரையும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு வரும். அந்தந்த கிழமைகளுக்கு உண்டான ஹோரையும் வரும். அந்த நேரத்தில் வாராகி அன்னையினுடைய சக்திகளும் அபரிவிதமாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பச்சை பயிரை பசுமாட்டிற்கு கொடுங்க. அந்த நேரத்தில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமை காலையில் கூட நீங்கள் அதை தானமாக கொடுக்கலாம். இல்லை எங்கள் வீட்டிற்கு அருகில் பசுமாடுகளே கிடையாது அப்படிங்கிறவங்க வெறும் மண் தரையில் தூவி விட்டுருங்க. அதை வந்து காக்கைகள் குருவிகள் வந்து சாப்பிடும். கட்டாயம் இதை செய்யுங்க. இந்த தானம் மிகச்சிறப்பு வாய்ந்தது. அந்த 5 ரூபாய் நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க. அது ஹேண்ட்பேக், பர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் பணம் வச்சிடுங்க. இப்படி செய்வதனால் நம்மளுக்கு பணமும் பெருகும், கடனும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.